உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னையை மீட்டெடுத்தது போல் மற்ற மாவட்டங்களை விரைவில் மீட்டெடுப்போம். வடசென்னையில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பேச்சு. வெள்ள பாதிப்பு நேரத்திலும் எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. கடலூர், புதுச்சேரி இடையே 2 நாட்களுக்கு பிறகு சாலை போக்குவரத்து இன்று மீண்டும் தொடக்கம். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஜனவரி முதல் வாரத்தில் அரையாண்டு தேர்வு நடத்த திட்டம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜயின் உதவும் எண்ணத்தை பாராட்டுகிறேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பேட்டி. விஜய் களத்திற்கு சென்றால் பார்வையாளர்கள் கூட்டம் அதிகமாகிவிடும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து நிவாரணம் வழங்கியதாகவும் கருத்து. நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம். தேசிய IPS அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி SP வருண்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் இன்று வழங்கினார். மகாராஷ்டிரா ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர பட்னாவிஸ். நாளை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தடுத்து நிறுத்தம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்றபோது எல்லையிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. ப்ரோபா 3 செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் பாய தயாராக இருந்த PSLV C-15A ராக்கெட் ஏவுதல் திடீரென ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாளை மாலை 4:12 மணிக்கு ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.